கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? நிறைய பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஹியர் இஸ் த சிம்பிள் ஆன்சர். ஸோ பிஃபோர் ஆன்சரிங், நம்ம செபி ரூல்ஸ் படி கோல்டு ஏறும் இல்லை இறங்கும் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷனை வந்து வெளியில வந்து சொல்லக்கூடாது. அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற ஐடியாலஜியை நான் இங்க ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு 3 சிம்பிள் பாயிண்ட்ஸா நான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நான் ப்ரீவியஸ் வீடியோலயே ஷேர் பண்ணியிருந்த மாதிரி அக்டோபர் 20th நைட் வந்து பாத்தீங்கன்னா ஃபெட் மீட்டிங் நடக்க போகுது. ஸோ இந்த மீட்டிங் நடந்த உடனே அவங்க ரேட் கட் பண்றாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து தான் கோல்டு ஏறுமா இல்லை இறங்குமா அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்கணும். இப்போ ரேட் கட் ஆகுது அப்படின்ட்டு அந்த மீட்டிங்ல டிசைட் ஆயிருச்சுன்னா கோல்டு வந்து கண்டிப்பா நல்ல ஒரு புல் பேக் கொடுக்கும். அதாவது நல்லா ஏறும் அப்படின்றதுல வந்து டவுட்டே கிடையாது. ஏன்னா அதுதான் அந்த இம்பாக்ட் இருக்க போகுது. பட் இதுவே அவங்க ரேட் நான் கட் பண்ணலங்க, ஆல்ரெடி இருக்கிறத நாங்க கண்டினியூ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கோல்டும் சில்வரும் அங்கிருந்து பெருசா ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நான் அந்த மீட்டிங் வரைக்கும் கோல்டு அண்ட் சில்வர் வந்து எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே பண்ண போறது கிடையாது. அதாவது வாங்க போறதும் கிடையாது, விற்க போறதும் கிடையாது, இருக்கிறத அப்படியே தான் கேரி பண்ண போறேன். ரெண்டாவது, நான் இப்போ கோல்டு பாக்குற பெர்செப்ஷன் என்ன அப்படின்னா, லாங் டர்மா ஷார்ட் டர்மான்றத ஃபர்ஸ்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்களும் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம்னா ஒரு 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் அந்த மாதிரி ஒரு டார்கெட் ஓரியன்டா அந்த ஒரு ஸ்பேன்ல growth வந்து கேப்சர் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்ல கோல்டன் சில்வர் வாங்கியிருக்கோம் அப்படின்னா வி ஹாவ் டு பி வெரி காஷியஸ். பட் ஆனால் நம்ம ரொம்ப லாங் டேர்ம் மைண்ட் செட், எக்ஸாம்பிள் நான் இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தாங்க பார்க்குறேன், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படின்னா நம்ம எதுக்குமே பயப்பட வேணாம். ஏன்னா எவ்ரி இயர் கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு அண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்க போகுது. எப்படி ஒரு லேண்ட் வேல்யூ நம்ம இன்க்ரீஸ் ஆகுதோ, நம்ம ஒரு லேண்ட் வாங்கிட்டு நம்ம வருத்தப்பட மாட்டோம்ல, ஐயோ நம்ம லேண்ட்ல போட்டுமே இது ரிஸ்கா என்னன்ட்டு. அந்த மாதிரி தான் கோல்டும் சில்வரும். என்னன்னா நம்ம கொஞ்சம் ஹை பிரைஸ்ல வாங்கியிருக்கோம்னு நிறைய பேருக்கு ஒரு ஃபீலிங் இருக்கலாமே தவிர, மற்றபடி லாங் டேர்ம்னு பார்க்கும்போது கோல்டு அப்படின்றது வந்து ஒரு சேஃப் ஹேவன்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன ஒரு பிரச்சனைனாலும் கோல்டை போய் நம்பலாம் அப்படின்றதுக்கான ஒரு சூப்பரான ஒரு அசெட் தான் கோல்டு அண்ட் சில்வர். தேர்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் அப்டேட், நான் எப்படி இந்த ஒரு ஃபாலை யூட்டிலைஸ் பண்ணி இதை நான் வந்து மணியை கன்வெர்ட் பண்ண போறேன்றதை ஷேர் பண்றேன் ஷார்ட்டா. இப்போ கோல்டு ஆல்ரெடி 10% ஃபால் ஆயிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா லாங் டேர்முக்கு நான் யோசிக்கிறேன்றதுனால இந்த டைம் நான் கொஞ்சம் பை பண்ணுவேன். ஸோ எவ்ரி 5% ஃபால் ஆகிட்டே இருக்கும்போது நான் என்ன பண்ண போறேன்னா கோல்டு வந்து இன்னும் ஜாஸ்தியாக பர்ச்சேஸ் பண்ண போறேன். இப்போ எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நான் ஒரு 1000 குவான்டிட்டி ஆஃப் கோல்டு பீஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா இன்னும் ஒரு 1000 குவான்டிட்டி வந்து அனதர் 5% டிப்ல வந்து நான் பண்ண போறேன். இந்த மாதிரி எவ்ரி 5% டிப்ல நான் கோல்டு ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு கட்டத்தில் கோல்டு ஏற ஆரம்பிச்சிடும். அப்போ நான் வாங்கின எல்லா டிப்ஸுமே எனக்கு நல்ல ப்ராஃபிட்டபிளா மாறும். பட் ஆனால் இதை நான் லாங் டேர்ம் மைண்ட் செட்டோட தான் ஸ்டார்ட் பண்ணேன்றதுனால இதுதான் சூட்டபிளா இருக்கும் இந்த ஃபாலை நான் யூட்டிலைஸ் பண்றதுக்கு. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கோல்டு விழுமா விழாதுன்றது நம்ம கையில இல்லை. பட் விழுந்தா அது எப்படி ப்ராஃபிட்டபிளா மாற்றணுன்றதை நம்ம யோசிக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டேன். நீங்க என்ன பண்ண போறீங்கன்றது உங்க நாலேஜ் அப்ளை பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம தமிழ் ட்ரேடர் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.